சென்னையில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் டேங்கர் லாரிகள் மூலமாக புறநகரில் உள்ள ஏரிகளில் இருந்து தண்ணீர் திருடி விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே சென்னையில் தண்ணீர் பற்றாக்குறை தொடங்கிவிட்டது. இதை காரணம் காட்டி சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கும் ஏரிகளில் இருந்து நீர் எடுக்கின்றனர் டேங்கர் லாரி உரிமையாளர்கள். அதற்கு சாட்சியாக உள்ளது ஏரியில் மிதந்து கொண்டிருக்கும் இந்த குழாய்கள். ஆனால் நீரை திருடவில்லை என்று கூறும் லாரி உரிமையாளர்கள் அவர்களது தரப்பு நியாயத்தையும் கூறுகிறார்கள். 3 பங்கு தண்ணி ஐடி நிறுவனங்க ஒரு நாளைக்கு 4 லட்சம் லிட்டர் தண்ணி, 3 லட்சம் லிட்டர் தண்ணி, 3.5 லட்சம் லிட்டர் தண்ணி, 2.5 லட்சம் லிட்டர் தண்ணி எங்களாண்டு வாங்குறாங்க. மருத்துவமனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை 50 லோடு வாங்குறாங்க. ஏன்னா எல்லாமே பேஷண்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எங்களாண்ட நோயாளிங்கன்னு. அதனால் தண்ணி அத்தியாவசிய பொருள். இப்போ நாங்கள் வைக்கலனாலும் அரசாங்கம் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகுது. ஏரிகளில் மட்டுமல்லாமல் விவசாய நிலங்களில் உள்ள கிணறுகளில் இருந்தும் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி நீர் எடுத்து வருகிறார்கள். வறட்சியின் காரணமாக பயிரிட முடியாத நிலையில் இருப்பதால் தண்ணீரை விற்பதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். தண்ணிக்கு ஒரு லோடுக்கு 12,000 லிட்டருக்கு 100 ரூபா, 24,000 லிட்டருக்கு 200 ரூபா இதான் தராங்க. இதை வச்சு தான் ஏதோ போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக அப்படியே வருமானத்துக்காகவும் அப்படியே போயிட்டுருக்கு. வேறு எதுவும் பண்ண முடியல எங்களால். ஏரி மற்றும் விவசாய கிணறுகளில் நீர் எடுக்க எந்த விதிமுறையையும் அரசு வகுக்காததே இந்த பிரச்சினை தொடர காரணம் என்பது லாரி உரிமையாளர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. நாங்கள் போராட்டம் அறிவிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அரசு அதிகாரிங்க அந்த நேரத்துக்கு உண்டான முடிவை எங்களாண்ட பேசி நீங்கள் எடுத்துடுங்க, வாய்மொழியாக உங்களுக்கு கொடுக்குறோம், வண்டி நாங்கள் இருக்கிற வரைக்கும் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு எடுத்துக்கணுன்றாங்க. எங்களை இதே காலகட்டத்தில் வரும்போதெல்லாம் பேச்சாத்து தள்ளி எங்களை தள்ளி விட்டுறாங்க. இதுக்கு ஒரு முறையான அனுமதி வேணும்னு கேட்குறேன். இது வரைக்கும் அந்த முறையான அனுமதி எப்படி கொடுக்கணும், யாரை போய் அணுகணும், யாராண்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முறையான அனுமதியை கொடுக்கல. ஆனால் இப்படி முறைகேடுகளில் ஈடுபட்ட லாரிகளை அதிகாரிகள் சிறைப்பிடித்தால் கூட்டாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதாக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் கூறுகின்றனர். குடிநீர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி கட்டுப்பாடு இல்லாமல் இஷ்டப்படி உறிஞ்சப்படும் நிலத்தடி நீர் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் போன்ற கடலோர மாவட்டங்களில் பல்வேறு பின்விளைவுகள் ஏற்படும் என எச்சரிக்கின்றனர் புவியியல் ஆய்வாளர்கள். ஒளிப்பதிவாளர் நிர்மலோடு ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.